இருக்கு, அதிகமாக தானே இருக்கு. உச்சக்கட்ட புயலாக மாட்டிக்க போல. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ டுடேஸ் vlog வந்து ஒரு வித்தியாசமான vlog. ஸோ சென்னையில் வந்துட்டு புயலில் மாட்டி அவஸ்தைப்படுறவங்களுக்கான vlog இது. பாருங்க எங்கள் வீட்டில் எவ்வளோ தண்ணி வந்துருக்கு. பைக் இன்னும் கொஞ்சம் வந்தால் முங்கி போயிடும். எமி காலை வைக்காத பாருங்கள், கார் பாருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் என்ன நிலவரத்தில் இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவங்கள வரேன்னாங்க, இவங்களை கூப்பிட்டு போகல, பிகாஸ் ரிஸ்க்கு. நம்மளே போயிட்டு என்ன நிலமையில் வருவோம்னு தெரியாது. ஸோ வாங்க. ட்ரவுசர் போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே கைஸ் கடைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் போகிறேன். நான் சும்மா வெளியே போகல. எவ்வளோ தண்ணி இருக்குது. இன்னும் வந்துட்டு ஒரு படிக்கிட்ட வந்தால் வீட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ எங்கள் வீடே வந்துட்டு நாங்கள் வந்து மேடாக தான் கட்டி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கே எங்களுக்கு வந்துட்டு வச்சுப்பா இந்த நிலவரம் சமைச்சுன்னு இருக்கு. கேஷ் இருக்கு, கேஷ் ஃபோனே எடுக்கல நான். ஓகே பாருங்க, பசங்க எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. பாருங்க நம்ம பைக் பாருங்க என்ன நிலைமைக்கு போயிடுச்சு. பாருங்க காரு வேற ரொம்ப சின்ன. நோ நோ நோ. ஸோ பாருங்க காரில் வந்துட்டு பேனட் ஓப்பனில் வச்சுருக்கேன் பிகாஸ். ஸோ பாருங்கள் எங்கள் வீடே வந்துட்டு ரோட்டில் இருந்துட்டு நல்லா ஹைட்டில் கட்டியிருக்கோம். ஸோ அதுக்கே இந்த நிலமை. ஸோ இப்போ உள்ளே போகிறேன், வெளியே இறங்க போகிறேன். பாருங்கள் டாட்டாவை பாருங்கள். ட்ரௌசர் அளவா டாடி இன்னும் உள்ளே போகல. பாருங்க கைஸ், நான் எந்த லெவலுக்கு இருக்கேன் பாருங்க. எனக்கு எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்க. ஸோ இப்படி தான் எங்கள் ஏரியா இருக்குது தண்ணியில். பாருங்க ஃபுல்லாக பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ இதுதான் வந்து எங்கள் வீட்டோட நிலமை. ஓகே நாங்கள் கடைக்கு போய்ட்டு வரோம். ஹாய். எல்லா வீட்டிலேருந்து செருப்பு குப்பை எல்லாம் வந்துட்டுக்குது. காய்ச்சி இந்த மழை வந்துட்டு ரொம்ப ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்க எவ்வளோ ஆளுன்றது தெரியும். அவர் பாருங்க இப்போ எவ்வளோ ஆளாக இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா? நீ பாருங்க எவ்வளோ ஆழம் பார்த்தீங்களா? இவ்வளோ மேடாக நாங்கள் வீடு கட்டியே வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா இதுக்கு மேலே நாங்கள் இப்படி ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் வீடு கட்ட ஆரம்பிக்கும். வரும்போது மஞ்சள் தூள்லாம் அரைச்சி வச்சு காலில் போகிறதுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ ஆழம் பாருங்க. வாய் ஆகிட்டாரு. ஆட்டோ ஸோ இதுதான் எங்களோட ஸ்ட்ரீட்டோட நிலைமை பாருங்க. வாங்க நான் மெயின் ரோட்டில் போயிட்டு எல்லாம் வந்து இந்த வண்டியெல்லாம் முங்கிட்டு இருக்கேன்.
ஸோ காய்ஸ் நம்ம இதே கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி மெயின் ரோடு வந்துட்டோம். மெயின் ரோட்லேயும் ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. இந்த புயல் எப்போ முடிய போகுதுன்னு தெரில. ஆமாம் இந்த காலம் தான் ஒரு வருது. ஓ நம்ம நேராக நடுவோட்டுக்கு போயிடலாம். அந்த பாருங்க அந்த கடத்தி இருக்குல்ல, ஆமாம் உள்ள ஓவர்ஃப்ளோ. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஓவர்ஃப்ளோ உள்ளே போயிட்டு இருந்தது. இப்போ வந்து தண்ணி அந்த பக்கம் கூட ஓடிக்கிறதுனால அப்படி போகுது. நடுவோட்டில் போயிடலாம். வாங்க நடவானம் ஆபத்து நமக்கு. நடுவில் போயிட்டு டிவைட் வழியாக போயிடலாம். மெயின் ரோட பாருங்க guys. Nasi pun tak ada sana. பேச கூட முடியல, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குங்களா. காய்கறி கடை மெயினில் மேலே தானே இருக்கு. அப்படியே மூடி வச்சுருக்கேன் லிஸ்ட்டு. உச்சகட்ட புயல மாட்டிட்டோம் போல இத. எனக்கு தெரிஞ்சு கொடைய மடங்கிதான் நல்லது. இருக்கிற மாதிரி தெரியல ப்ரோ. கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம். பட் ஒரு கடையும் இல்லை. வாங்க போய் பார்ப்போம். பாருங்களேன், இங்கே இருக்க தண்ணிலாம் மொத்தமாக உடஞ்சி எங்கே தான் வருது. ஸோ இந்த கால்வாய் திட்டம் போட்டாங்க, ஓகே, நல்ல விஷயம் தான். ஆனால் ப்ராப்பர் பிளானிங் கிடையாது. பையதை எடுத்துட்டு வந்தீங்களா? இல்லை, நீ பைய ஐயோ முக்கியமானதை விட்டோங்க. ஏதோ இருக்கே கடை. சரி, ஓகே ஓகே கேஸ், ஃபைனலாக ஒரு கடை கட்டிச்சு. சரி, நான் இந்த காய்கறிகள்லாம் வாங்கிட்டேன். நான் கண்ணி போட்டேன். வாயு மல்லு கடை தான் இருக்கணும். ஜாப்ல கடை இந்த ரோட்டில் எதுவுமே கிடையாது. அந்த பக்கம் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குதா? ஆமாம், இந்த ரோட்டில் இருக்கு. ஸோ கைஸ், காய்கறிகளை வாங்கிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மளிகை கடைக்கு தான் போனோம். வாங்க. சரி போமா, எப்படி இப்படி போமா, எப்படி போமா? அவ்வளோ உடச்சிக்கிட்டு ஐயோ பாருங்க, அதை எடுத்து விடுங்க. வந்துச்சு. இல்லை உடஞ்சி இதே வரேன். இதுவே நல்லா தான் இருக்குதுங்க.
இல்லை இல்லை வாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது இதாகாதுல்ல? எது இது ஒன்றாகாது, இது லெங்ஸில் போடும். மற்றபடி ஒன்று லெங்ஸில் போட்டால் அந்த கிளியர் இருக்காது, அவ்வளோதான். அதுக்கு தான் யோசிச்சுறாங்க. ஸோ நாம் பிடிச்சிட்டு வந்த கொடை காலிங்க, பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அதனால் கொடையிலேருந்து ஃபுல்லாக நனைஞ்சிட்டே போகலான்னு ஒரு முடிவு எடுத்து இப்படி ஆகிட்டேன். என்ன தலைவர் பண்ணி மீன் பிடிச்சிங்களா? மாட்டுதா மீன்? அப்படியா? அப்படியா? உள்ள இருக்கிற ஏரியிலேருந்து வரதா? எல்லாம் ஏரி ஒரு மீன் அதை பார்த்துட்டு போவோம். ஹாய் ஹாய். அந்த இதில் தான் வந்துருக்கும். கைஸ், ரீசன் வந்து இதுதான். அதாவது ஐஐடிக்குள்ளே இருக்க தண்ணி வெளியே வந்து ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து பிரச்சனை போகுது. ஸோ இதை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கனாலே எங்கள் ஏரியா தப்பிச்சு. வாங்க இதுதான் இதுக்குள்ளே தான் ஐஐடி இருக்குது. நான் காமெண்ட் மரம். இன்னும் அச்சு மூலம் போல இருக்குது. ஒரு பள்ளம் இது. இங்கேயே இவ்வளோ நல்லா ஒன்றா வேலைச்சேரி பள்ளிக்கிறனாலும் அதிகமாக தானே இருக்கு. ஹாய் ப்ரோ, ஹாய் சொல்லுங்க. பாருங்க ஃபுல்லாக முங்கிச்சு. என்ன மார்க் டெஸ்ட் பண்ணீங்க? ஆமாம், 2 இன்ச்சு ஏறி இருக்கு. நம்ம வீட்டில் படிப்பு பார்த்தா தெரியும். ஸோ கைஸ் வந்துட்டோம். வடிக்கிட்டாதான் நீங்கள் சொன்ன மாதிரி 1 இன்ச்சு ஏறி, 1 இன்ச்சு ஏறி. அப்பா கைஸ் எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டோம். ஏதோ வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ
பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாலையும் இப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இனிமேல் புயல் வரதுக்கு முன்னாடி எல்லாமே வீட்டில் வந்து ப்ரொவிஷனல்ஸு எல்லாமே வாங்கி கூட வெளியே வச்சுருங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் அ வீடியோ. ஸோ யார் யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, பாய். எவ்வளோ தூரம் போகிறீங்க? முங்கிட போகிறான் அவன்.